சீக்கிரமாக ரெடியாகுன்னு சொன்னால் கேட்குறாளா? காலையிலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் புதுசாக ஒரு ஸ்கூல் பேக் வாங்கணும்னு. காலையிலேருந்தே டிவி முன்னாடியே உட்காந்துருந்தா டிவியாக நமக்கு படியளக்க போகுது. ஒரு வார்த்தை கூட கேட்குறது கிடையாது. நேரம் வேறு போயிட்டே இருக்குது. இந்த டைமில் பஸ் உண்டோ என்னதோ தெரியலை. யார்கிட்ட கேட்கலாம்? இந்த ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போமா? என்ன இந்த ஆள் தலையில் துணியை போட்டுட்டு இருக்குது? பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுப்பா. வேண்டாம் வேண்டாம். பக்கத்தில் வேறு யாராவது இருக்காங்களா? ஒரு அணக்கமாக இல்லை. இங்கே நிறைய வீடு இருக்குன்னு தான் பாரு, யாரையுமே வெளியில் காணலை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பூட்டிகிட்டு இருப்பாங்க போல். சரி சரி, பஸ் வருதானி பாரு ஜானு. இப்படி இடுப்புலேயே ஏறி இருக்காத, இறங்கி நின்று பாரு. எனக்கு கால் வலின்னு வலிக்குது. பஸ் வந்தால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். என்னம்மா நீங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி கூட ஓட்ட தெரியாதா? ஸ்கூட்டி மட்டும் ஓட்ட தெரிஞ்சா இப்படி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அங்கிளை பாருங்க, பைக் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை பைக்கில் போய் அழகாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி நம்மள மாதிரி பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு பஸ் எப்போ வரும்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பைக்கை எடுக்க வேண்டியதான், ஸ்கூட்டி ஆன் பண்ண வேண்டியதான், ஷாப்பிங் பண்ண வேண்டியதான், வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். எப்படி ரொம்ப பேசுகிற ஜானு? அந்த ஆள்கிட்ட பைக் இருக்க தான் செய்யுது பாரு. சோம்பேறித்தனமாக வெட்டி அதில் வந்து உட்காந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அம்மா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம வெளியே வரும்போது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீ முதல்ல கீழே இறங்கு. உன்னை தூக்கிட்டே வந்தோம்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. அம்மா சாரிம்மா. இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேம்மா. இனி உங்க கூட நடந்து வரும்போது என்ன தூக்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். சமத்தா உங்க கூட நடந்து வருவேன். ப்ளீஸ்மா, இப்போ மட்டும் தூக்குங்கம்மா. இன்னைக்கு மட்டும் தூக்குங்கம்மா. ப்ளீஸ்மா. கால் வலிக்குதுடி ஜானு. பஸ் வருதா இல்லையான்னு பாரு. சீக்கிரமாக மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். வந்து தான் மாவாட்டணும். என்ன தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது? அட, நம்ம ஜோதி மாதிரிலாம் இருக்குது. இவா எதுக்கு இங்கே வாரா? ஒருவேளை பஸ்ஸுக்காண்டி வருவாளோ? வரட்டும் என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்ன ஜோதி, வெளியே எங்கேயாவது போறியோ? இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் ஒரு பஸ் வர காணலை. இந்த நேரத்தில் பஸ் ஏதாவது உண்டா? நான் உங்கள் வீட்டில் இருந்துதாங்க்கா வரேன். இந்த மாதம் சீட்டு ரூபாய் தரணும்ல, அதான் உங்கள் வீடு வரைக்கும் போனேன். பக்கத்தில் வேணியக்கா சொன்னாங்க இப்போந்தான் பஸ் ஸ்டாப்புக்கு போனாங்க. அதான் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்களோ என்னதோனி பார்க்க வந்தேன். நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீட்டு ரூபாவா? சீட்டு ரூபாயெல்லாம் தரக்கூடிய நேரமாக இது? நான் வீட்டுக்கு வந்த பிறகு தரலாம்ல. இப்படி பஸ் ஸ்டாப்பில் நின்று தர ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. என்கிட்ட இருந்தால் ரூபா செலவாயிடும். உங்கள்கிட்ட இருந்தால் பேங்கில் இருக்கிறது மாதிரி பத்திரமா இருக்கும். சீட்டுக்கு என்ன 2 நாள் தானே இருக்குது, வச்சிடுங்கக்கா. மாத கடைசி வேறு. நாங்கள் எதுக்காவது எடுத்துட்டோம்னா அடுத்தது நாளை கழித்து சீட்டுக்கு வைக்க முடியாதுக்கா. வச்சிடுங்கக்கா. சரி கூடு. என்னமே இந்த மாதிரி வெளியில் வச்சு எல்லாம் ரூபாவோ தராத. வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு கொண்டு வந்து ரூபாயை கொடு, சரியா? இனி இந்த மாதிரி ரூபாவை வெளியில் வச்சு தரமாட்டேன். வீட்டுக்கே வந்து தந்துடுவேன், சரியாக்கா? ஜோதி, இந்த நேரத்தில் பஸ் ஏதாச்சும் உண்டா? நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒரு பஸ்ஸையும் காணலை. ஐயையோ அக்கா, பஸ் எல்லாம் அப்பமே போயிருக்கோம். நீங்கள் பேசாமல் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. பக்கத்தில் தானே மார்க்கெட் இருக்குது. வரும்போது 2 பேரை நடந்து வந்துருங்க. ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக நடந்து வந்துடலாம். பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணினீங்க, இன்னைக்கு ராத்திரி தான் வீடு வந்து சேருவீங்க. சரிக்கா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நாளை கழித்து சீட்டு அன்னைக்கு பார்ப்போம், சரியா? நான் போயிட்டு வரேன். ஜானு, பஸ்ஸு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போலுக்கே. பேசாமல் நம்ம ஆட்டோயிலே போயிடுவோமா? ஆட்டோ ஏதாச்சும் வருதானி பாரு தங்கம். அம்மாவுக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் அதில் உட்காடுறேன். ஆட்டோ ஏதாச்சும் வருதானி பாரு. சரிம்மா, ஆட்டோ வருதானி பார்க்குறேன். பஸ்ஸையும் காணல, ஆட்டோவையும் காணல. ஒருவேளை அம்மா சொன்னது மாதிரி சீக்கிரமே ரெடியாக இருந்தா பஸ் கிடைச்சிருக்குமோ? அம்மாவுக்கு மட்டும் கேட்டு தொலைச்சிடுவாங்க. ஆட்டோ வருதானி பார்ப்போம். அம்மா, தூரத்துல ஒரு ஆட்டோ வருதுன்னு நினைக்கிறேம்மா. ஆட்டோ வருதா? சந்தோஷம்மா. ஆட்டோவை நிப்பாட்டுவோம். ஆட்டோல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேம்மா. பாபா, சீக்கிரம் போய் ஏறிடுவேன். நேரம் வேற ஆகுது. ஐ ஜாலி, நாங்கள் பேக் வாங்க போகிறோமே. அம்மா, மார்க்கெட் எவ்வளவு கூட்டமா இருக்குது. மார்க்கெட்னா கூட்டமாக தாண்டி இருக்கும். எந்த கடைக்கு போகலான்னு பார்ப்போம் முதல்ல. அதோ தூரத்துல தெரியுதுல, அந்த பேக் கடைக்கு போவோம். வாவ் அம்மா, அந்த கடையில நிறைய பொருட்கள் இருக்குதுமா. பேக் பாருங்க, நிறைய டிசைன்ல பேக் எல்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குதுமா. இன்னைக்கு எனக்கு ஜாலி தான். சத்தம் போடாத ஜானு, சத்தம் போடாத. வாங்க மேடம், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? நல்லா உழைக்கிற மாதிரி
புதுசாக வந்திருக்க டிசைனில் ஒரு நல்ல ஸ்கூல் பேக் காமிங்க. ஸ்கூல் பேக் தானே மேடம்? எங்கள் கடையில் நிறைய புது புது டிசைனில் ஸ்கூல் பேக் இருக்குது மேடம். இங்கே பார்த்தீங்களா மேடம், இந்த பேக் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக மூவ் ஆகிட்டு இருக்குது மேடம். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அழகாக இதில் ஒரு ஹார்ட் ஷேப் வச்சுருக்காங்க. வித்தியாசமான கலரில் பண்ணியிருக்காங்க மேடம். நிறைய பேக் இருந்துச்சு, ஆனால் எல்லாம் மூவ் ஆகிடுச்சு. இப்போ 3 பேக் தான் இருக்குது. அடுத்தது இந்த பேக்கில் பாருங்கள் மேடம், ஒவ்வொரு பேக்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பேக்கில் புக்கெல்லாம் வச்சு தூக்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. ஜானு, உனக்கு எந்த பேக் பிடிச்சிருக்குது? எனக்கு அந்த ஹார்ட் சிம்பல் போட்டிருக்க பேக் நல்லா பிடிச்சிருக்குது. அதில் அந்த எல்லோவும் கிரேயும் வச்ச கலர் நல்லா இருக்குது. அதை வாங்குவோமா ஜானு? வேண்டாம்மா, எனக்கு இந்த பேக் பிடிக்கல. நான் போய் வேற பேக் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நாம் செலக்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது மேடம். அவங்களுக்கு அவங்களே செலக்ட் பண்ணிடணும், அதான் அவங்களுக்கு பிடிக்கும். வாங்க சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கடையில நிறைய பொருட்கள் இருக்குதே. வெளியில நின்னு பாக்கும்போது சின்ன கடை மாதிரி இருக்குது, ஆனா உள்ள வந்து பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்குது. நிறைய ரூபாய்க்கு தேரும் போல. இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்குது. பஸ் ஸ்டாப்ல பார்த்தோம். ஆமா, இங்க என்ன பண்றான் இவன்? முதல்ல இந்த முகத்துல கட்டியிருக்க துணியை கலத்துங்க. எதுக்கு முகத்தை கவர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? துணியெல்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் வழி விடுங்க. எனக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்துடணும். உங்களை பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. நான் இப்போ முதலாளிக்கு கால் பண்ண போகிறேன். தயவு செய்து வெளியே போங்க, இல்லாட்டி இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். வெளியே போங்க, நீங்கள் வெளியே போங்க. என்ன போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்றா? பயங்கரமான ஆளா இருப்பா போல. மெல்ல அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வேண்டியதான். நான் இப்ப கிளம்புறேன், ஆனா திரும்ப கண்டிப்பா வருவேன். இந்த மாதிரிப்பட்ட ஆட்களெல்லாம் கடைக்குள்ளேயே ஏற்றக்கூடாது. பார்த்தாலே தெரியுது திருட மாதிரி. முதலாளி மட்டும் கடையில் இல்லை, இருந்திருந்தாங்க கண்டிப்பாக இவனை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஜானு, சீக்கிரமாக பேக் செலக்ட் பண்ணு, வீட்டுக்கு போகணும். நேரமாகுதுல்ல? என்னது, சீக்கிரமா கிளம்பணுமா? நான் இன்னும் பேக்கே செலக்ட் பண்ணல. இந்த கடையில வர நிறைய பொருட்கள் இருக்குது. இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு செலக்ட் பண்றேம்மா. அம்மா அம்மா, அங்க பாருங்க, எவ்வளவு எரேசர் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் நிஷிகாவும் அதே மாதிரிப்பட்ட எரேசர் தான் வச்சிருக்கா. இங்க பாருங்கம்மா, பாப்கார்ன் ஷேப்ல எரேசர், பீஸா ஷேப்லயே இருக்கு, பீஸா ஷேப்லயே இருக்குது, சிக்கன் ஷேப்ல இருக்குதுமா. வாவ், சிக்கன் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கம்மா. பேக் வாங்க தானே வந்தோம், முதல்ல அதை வாங்கு, அப்புறமா எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் வாங்கலாம். சரிம்மா, கோவப்படாதீங்க. அக்கா, எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் பேக் பிடிச்சிருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கக்கா. ஆரஞ்சு கலர் பேக்கா? இரு பாப்பா, எடுத்து கொடுக்குறேன். மேடம், எங்கள் கடையில் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது மேடம். பாப்பாவுக்கு தேவையான பென்சில், ஷார்ப்னர் எல்லாம் இருக்குது மேடம், வாங்கிக்கோங்க. ஜானு, உங்ககிட்ட ஷார்ப்னர் இல்லைல்ல? வா, 2-3 ஷார்ப்னர் செலக்ட் பண்ணு. சரிம்மா. அம்மா அம்மா, இங்க பாருங்க, ஒரு அழகான ஆட்டுக்குட்டி படுத்திருக்குது. ஹை, சூப்பரா இருக்குதுமா. நான் இதை என்னோட பெட் மாதிரியே பார்த்துடுவேன். இது அழகா இருக்குதுமா. ஹே ஹே, ஆட்டுக்குட்டி, எங்க வீட்டுக்கு வாரியா நீ? நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரு ஷார்ப்னர் மேடம், இப்பதான் புதுசா வந்திருக்கு. இதோட விலை 10 ரூபாய் தான் மேடம். அம்மா அம்மா, எனக்கு இந்த ஷார்ப்னர் வாங்கி தாங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ப்ளீஸ்மா. சரி வாங்கி தரேன், ஆனா வேற எதுவும் வாங்கி கேட்க கூடாது. ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த அம்மா, பேக்குக்கும் ஷார்ப்னருக்கும் சேர்த்து இதில் காசு வச்சிருக்கேன். அம்மா, புதுசா வாங்கின பேக்கை நானே போட்டுட்டு வரேன். அந்த ஷார்ப்னரையும் உங்களோட பேக்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் என்னோட புது பேக்ல எடுத்து வைங்க. சரி எடுத்து வைக்கிறேன், பேசிட்டே இருக்காத. நேரமாகுது, வீட்டுக்கு கிளம்புவோம், வா. பஸ் ஸ்டாப்பில் வச்சு நீ என்ன சொன்ன ஜானு? நடந்து வருவேன்னு தானே சொன்ன, ஆனால் இப்போ மறுபடியும் இடுப்பில் ஏறி உட்காந்தாச்சு. கால் வலிக்குதும்மா, என்னால நடக்கவே முடியல. ஆமா அம்மா, நான் வாங்கின புது ஷார்ப்னரையும் அந்த குட்டி பாக்ஸையும் என்னோட புது பேக்குக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எடுத்து வச்சாச்சுமா, எல்லாம் அந்த பேக்குக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம், அந்த பாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த பாக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது? திரும்ப சொல்லிட்டே இருக்க. அம்மா, அங்க பாருங்க, பஸ் ஸ்டாப்ல நாம பார்த்த அந்த ஆள் பின்னாடியே வர மாதிரி இருக்குது. யார் அது? ஹே, மரியாதையா அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துடு. அந்த பேக் மட்டும் என்கிட்ட வரலன்னா நீயும் உன்னோட பொண்ணும் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. பேக்கை கொடுத்துடு, மரியாதையா பேக்கை கொடுத்துடு. பேக்கெல்லாம் தர முடியாது, மரியாதையே இங்க இருந்து ஓடிடு, போலீஸ்க்கு கால் பண்ணிடு. திரும்ப பேசிட்டே இருக்காத. பேக்கை கொடுக்குறியா இல்லையா? அம்மா அம்மா, என்ன கீழ இறக்கி விடுங்கம்மா. என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? கீழே இறங்கு தாயே, இறங்கு. பேக்கை கொடுடா, பேக்கை இழுக்காதடா, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்.
பேக கொடுத்துடு, மரியாதையா பேக கொடுத்துடு. நீயும் உன்னோட பொண்ணும் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னது இது? ஏதோ கண்ணுக்குள்ள விழுற மாதிரி இருக்குது. ஐயோ, கண்ணு வர கரிக்குதே. ஐயோ, என்னோட கண்ணு வர எரியுதே. கண்ணை திறக்கவே முடியலையே. இந்த குட்டி பிசாசு கண்ணுக்குள்ள என்னத போட்டுனே தெரியலையே. ஐயோ, என்னோட கண்ணு காந்துதே. அம்மா, கண்ணு திறக்கவே முடியல. ஐயோ, கண்ணு காந்துதே. ஐ சூப்பர் சூப்பர் சாலி, இப்படிதான் நினைச்சேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜானு சூப்பர் டி. மிளகாப்பொடி எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? அம்மா, நான் தான் நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எங்க டீச்சர் சொன்னாங்க நாம வெளியில போகும்போது பாதுகாப்புக்கு மிளகாப்பொடியை கூட எடுத்துட்டு போகலாம்னு. அதான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே எடுத்து வச்சிட்டேன். என் தங்கமே, சரியான நேரத்தில் சரியான செயல் செய்த. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை போதாது. இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும். அதோ அங்கே 2 பேர் வராங்க, அவங்கக்கிட்ட சொல்லுவோம். என்னம்மா, என்ன பிரச்சனை? இந்த ஆள் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். கடைசியா என்னோட பேக்கை திருடிட்டு போக பார்த்தான். அந்த நேரம் பார்த்து என்னோட மகா மிளகா பொடியை அவனோட கண்ணுல தூவிட்டா. நல்ல வேளை என்னோட மகளால நான் தப்பிச்சேன். நிஜமாவே உங்க பொண்ணு தைரியசாலி தான். இக்கட்டான நேரத்துல சிறப்பா செயல்பட்டுடுச்சு இந்த பாப்பா. வாழ்த்துக்கள் பாப்பா. அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் போலீஸ்ல ஒப்படைக்கணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் வந்தாதான் இப்படிப்பட்டவங்க எல்லாம் திருந்துவாங்க. சரியா சொன்ன சாந்தி. முதல்ல இவனை போலீஸ்ல ஒப்படைப்போம். போலீஸ் இவனை பார்த்துடுவாங்க.